பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் பலனவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஆதியாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் 15:1. ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆபிரகாமை ஆண்டவர் தரிசனம் கொடுத்து அவனை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில சூழ்நிலைமைகளிலே இது நடக்குமா நடக்காதா என்கிற சந்தேகம், பயம் நமக்கு வருகிறது. ஆகவே தான் இன்றைக்கு காலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு நான் கேடகமாயிருக்கிறேன், உனக்கு மகா பெரிய பலனாயிருக்கிறேன் என்று இந்த காலை வேளையில் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த காலை வேளையில் பல சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு அநீதி இழைத்தவர்கள் மத்தியிலே நான் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், உன்னை என்னுடைய நீதியினால் நிரப்புவேன். உன்னுடைய நீதி ஒருவேளை மனிதர்களால் மறைக்கப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு காலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிபரராகிய கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே நீதி செய்யும்படியாய் எழுந்தருளி இருக்கிறார். ஆகவே தான் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவது மாத்திரமல்ல, உனக்கு சகாயம் பண்ணி என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அவருடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தூக்கி எடுத்து உன்னை தாங்கி உனக்கு அவர் நீதியை கிடைக்க பண்ணுவார். இந்த காலை வேளையில் ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. சங்கீதங்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும், என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர் என்று தாவீது எழுதுகிறார். நீர் என் கேடகமும் என் மகிமையும் என்று சொல்லுகிறார். நீர் என் கேடகமாயிருக்கும் பொழுது சத்துருடைய திட்டங்கள் என் மேல் படாதபடி அந்த கேடகத்தினாலே நீர் என்னை மறைத்து கொள்ளுகிறீர் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, என் மகிமையாயிருக்கிறீர். ஒருவேளை உலக மனிதர்கள் நான் மகிமைப்படக்கூடாது என்பதற்காக என்னுடைய மகிமையை அவர்கள் தாழ்த்தி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தலையை நான் உயர்த்துகிறவராயிருக்கிறேன், உன்னை நான் மகிமைப்படுத்துவேன். நீ எந்த இடத்துல வெட்கப்பட்டாயோ அந்த இடத்துல உன் தலையை நான் உயர்த்தி உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் நம்முடைய கேடகமாயிருக்கிறார். ஒன்றும் நம்மை சேதப்படுத்தவே முடியாது. சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய்,
அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாகும். இந்த காலை வேளையில் அவருடைய சத்தியம், ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு ஒரு கேடகமாய் இருக்கிறது. அந்த வார்த்தை நம்மை சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலாய் இருக்கிறது. அவர் தம்முடைய சிறகுகளாலே நம்மை மூடிக்கொள்ளுகிறார். அவருடைய செட்டைகளின் கீழே நமக்கு ஒரு அடைக்கலம் இருக்கிறது. அந்த செட்டைகளின் கீழே நாம் பத்திரமாய் பாதுகாக்கப்படுகிறோம். மாத்திரமல்ல, அவருடைய சத்தியம் நமக்கு பரிசையும் கேடகமுமாய் எப்பொழுதும் நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தை. இந்த காலை வேளையில் அவருடைய வார்த்தையை மாத்திரம் நம்புவோம், அதை கடைபிடிப்போம். அதுதான் நமக்கு கேடகம். சங்கீதம் 46 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆபத்து நேரிடுகிற சூழ்நிலை வரும் பொழுது அனுகூலமான துணையாக அவர் இறங்கி வந்து நிற்பார். நமக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் நமக்கு அடைக்கலம் மாத்திரமல்ல, நமக்கு பலன். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருந்து நம்மை காத்து கொள்ளுவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 28 அதிகாரம் 8 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்முடைய பலன். நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். நம்மை பலப்படுத்துகிற தேவன். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலம். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அவர் அரணான அடைக்கலமாய் நின்று அவனை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில் ஆபிரகாமுக்கு தரிசனம் கொடுத்து அவனோடு பேசி, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த காலை வேளையில் சொல்லுகிறார், கர்த்தர் அவர்களுடைய பலன். அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். நமக்கு அடைக்கலமாய் இருந்த ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். நமக்கு அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறார். எல்லா தீங்குக்கு விலக்கி நம்மை பாதுகாக்கிறார். அவருடைய நீதியின் வலது கரத்தினாலே நம்மை தாங்குகிறார். ஆகவே இந்த காலை வேளையில் எதை குறித்தும் பயப்படாதபடி ஆண்டவரை மாத்திரம் நம்புவோம். அவரிடத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே அவர் நம்மை உயர்த்துவார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியுமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த காரியத்தில், எந்தெந்த விஷயத்தில் அவர்கள் பயந்து போயிருக்கிறார்கள், இந்த காலை வேளையில் அவர்களுக்கு வரவேண்டிய நீதி அவர்களை தேடி வரட்டும். நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை பாதுகாத்து அவர்களை தாங்கி பலப்படுத்தி நீதியின் வலது கரத்தினால் அவர்களை தாங்கி உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக. அனுகூலமான துணையாயிருந்தவர்களை பலப்படுத்துவீராக. நீரே அவர்களுக்கு அரணான அடைக்கலமாயிருந்து ஒவ்வொருவரை நீர் உயர்த்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.